ஒரு மனிதர் சிறையிலே தண்டனை அனுபவித்துவிட்டு சிறைக்கு வெளியே வரும்போது ஒரு சிறை காவலரின் உதவியோடு அவருடைய கையை பிடித்தவாறு அவருடன் சிரித்து கதைத்து கொண்டு வெளியே வந்தார். அப்போது சிறைக்கு வெளியிலே கூடியிருந்த பத்திரிகையாளர்கள் அந்த மனிதரிடம் கேட்டார்கள், சிறைக்கு உள்ளே உங்களுக்கு கொடுமைகள் செய்தார்களா என்று. அந்த மனிதர் சொன்னார், ஆம், ரொம்பவுமே கொடுமைகள் செய்தார்கள். கொடுமை செய்ததிலே முதலாம் அவர் என்னோடு வந்திருக்கின்றாரே இந்த சிறை காவலர் தான் என்று. அதற்கு பத்திரிகையாளர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், அப்படி கொடுமை செய்த ஒருவரோடா நீங்கள் கதைத்து சிரித்து கொண்டு அவருடைய கையை பிடித்து கொண்டு வெளியிலே வந்திருக்கின்றீர்கள் என்று. அதற்கு அந்த மனிதர் சொன்னார், சிறையிலே நடந்த கொடுமைகளை நான் சிறையிலே மறந்து விட்டேன். சிறைக்கு வெளியிலே ஒரு புதிய மனிதனாக வந்திருக்கின்றேன். சிறையிலே நடந்த விடயங்களை நான் எண்ணிக்கொண்டு இருந்தால் என்னுடைய வாழ்விலே அடுத்த படி எடுத்து வைக்க முடியாது, எனது லட்சியத்தை அடைய முடியாது என்று சொன்னார். சிறிது காலத்தின் பின்பு அந்த மனிதர் அந்த நாட்டின் ஜனாதிபதியானார். சிறை காவலர்கள் சிலர் பயந்தார்கள், ஜனாதிபதி நம்மை பழிவாங்கி விடுவாரோ என்று. ஆனால் அவர் ஜனாதிபதி பதவியேற்பு விழாவிற்கு சிறை காவலர்களை அழைத்திருந்தார். அவர்களுக்கு பதவி உயர்வும் கொடுத்திருந்தார். சில சிறை காவலர்களை தன்னோடே வைத்திருந்தார். ஆம் நண்பர்களே, அந்த மனிதர்தான் தனது கருப்பு இன மக்களுக்காக போராடிய சவுத் ஆப்பிரிக்காவின் கருப்பு இனத்தவர் நெல்சன் மண்டேலா.